வணக்கம். உலகில் வாழும் அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். வயசு 60 ஆயிடுச்சு, 60க்கு மேலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்மைத்தன்மை குறைஞ்சி போகுது, விரைப்புத்தன்மையே வரல. போக போக அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி செத்த பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. மனைவியை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. பெற்ற பையன்களுக்கும் பொண்ணுகளுக்கும் திருமணம் செய்து விட்டுட்டேன். ஆனால் நாங்கள் முதுமை காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. இதற்கு ஏதாவது லேகியங்கள் நீங்கள் தயார் செஞ்சு தர்றீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதன் பொருட்டு ஒரு புதுமையான லேகியம் கண்டுபிடிச்சிருக்கேங்க. வயசு எவ்வளோ ஆனாலும் இள குமரன் மாதிரி செயல்படலாம். இள வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதுபடி இருக்கலாம். வயசு 60 ஆச்சா கவலைப்பட வேணாம், 70 ஆகுதா எந்த கவலையும் வேணாம். மனைவியை ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். ரொம்ப பருவம் அடைகிற வயதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வாறு இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது காமத்தூண்டி லேகியம்னு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேங்க. காமத்தூண்டி லேகியம் எந்த வயதினால் சாப்பிட்டாலும் நல்ல உணர்வு ஏற்படும். இது போக சின்ன வயசுலேயே நான் நிறைய சேட்டை பண்ணிட்டேன், நிறையா பெண்களோட பழக்கம் வச்சுக்கிட்டேன், அதுபோக கைப்பழக்கம் நிறையா வச்சுக்கிட்டேன், ஓரின சேர்க்கையும் வச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக இயற்கையான எழுச்சி முறை இல்லை. கையில் தொட்டால் கூட எழுச்சி ஏற்பட மாட்டேங்குது. இப்போ எனக்கு முழுமையாக ஆண்மை போயிடுச்சுன்னு என்னை டெஸ்ட்டு பண்ண டாக்டர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆண்மையை நீங்கள் மீட்டு கொடுக்க முடியுமா, உங்கள்கிட்ட மருந்து ஏதாவது இருக்கான்னு இள வயது பையன்கள் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய பையன்களுக்கு புதுமையான ஒரு லேகியம், காம விருத்தி லேகியம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த லேகியம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டா அன்றைக்கே உங்களுக்கு நல்ல எழுச்சி கிடச்சிரும். நல்ல அருமையான விரைப்புத்தன்மை வரும். நீங்களே மடங்க சொன்னாலும் அது மடங்காது, அந்த அளவுக்கு விரைப்பு இருக்கும். அது அதனுடைய வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு திருமணமானவராக இருந்தால் மனைவியை நீண்ட நேரம் சந்தோஷப்படுத்தி அமைதியான பிறகு நீங்கள் அது மடங்கும். ஏன்னா அது சந்தோஷப்படுத்துறதுக்குன்னே அது காம விருத்தி லேகியம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இளைஞர்களுக்காக. சரிங்க, இப்போ இன்னொரு லேகியம் ஒருத்தர் கேட்டார். அது ரொம்ப வழக்கமான லேகியம்தான். எனக்கு திருமணமாகி 6-7 வருடங்கள் ஆகிவிட்டது. குழந்தை பாக்கியமே இல்லை. டாக்டர்கள் செக்கப் பண்ணாங்க, என்னையும் செக்கப் பண்ணாங்க, என் மனைவியையும் செக்கப் பண்ணாங்க. 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அசுஸ்பெர்மியா என்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றோம், ஒலிகோஸ்பெர்மியா என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று 2 திருமண தம்பதிகள் என்னை கேட்டு இதற்கு ஏதாவது நல்ல லேகியம் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு நான் சொன்னேன், இது ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக நாங்கள் கொடுத்து வருகின்ற குழந்தை பாக்கிய லேகியம். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது லேகியம் இருக்கான்னு 2 தம்பதிகளும் மனம் உருகி கேட்டிருந்தாங்க. அப்போ அவர்களுக்காக ஒரு அருமையான லேகியம் சாப்பிட்டா ஒரு 3 மாதம் முதல் 6 மாதத்துக்குள் கன்சீவ் ஆகக்கூடிய தன்மையில் உள்ள குழந்தை பாக்கிய லேகியம், ஃபெர்டிலிட்டி லேகியம் அப்படின்ற ஒரு லேகியத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி அது கிட்டத்தட்ட பாரம்பரியமாக 19 தலைமுறையாக கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அவர்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன். இப்போ 6 மாதமாக அவர்கள் என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 தம்பதியினரும் ஒரே நேரத்தில் கன்சீவ் ஆகியிருக்காங்க. இவருக்கும் அவருக்கும் ஒரு 2 நாள் 3 நாள் தான் அந்த அம்மா குளிக்காமல் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வேகமாக கன்சீவ் ஆகக்கூடிய, கர்ப்பம் தரிக்கக்கூடிய கர்ப்பலேகியம் எங்ககிட்ட இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர்ற ப்ரோக்ராமில் இன்னும் நிறையா லேகியங்களை பற்றி சொல்கிறேன். ஆண்மை குறைவாக கவலைப்படாதீங்க, குழந்தை பாக்கியம் இல்லையா கவலைப்படாதீங்க. வயசு ஆகிருச்சு, இப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமென்ற ஆசை ஏற்படுது.
எல்லா பொறுப்புகளும் முடித்த பெற்றோர்கள் இருக்காங்க. வயது 60க்கு மேலே உள்ளவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு நல்ல காம சஞ்சீவி லேகியம் என்று அழைக்கக்கூடிய காம தூண்டி லேகியம் இருக்குங்க. சாப்பிட்ட உடனே அது வேலை செய்யும். இது போக வயக்ரா கேப்சல், மூலிகை வயக்ரா கேப்சல் இருக்குங்க. இந்த கேப்சல் சாப்பிட்டாக்கா நீங்கள் உங்களுக்கு உடனே உணர்ச்சி தூண்டப்பட்டு விடும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே அது நீண்ட நேரம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேருக்கும் அருமையான சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி இன்புற்று வாழ இறைவனை வேண்டி நான் மிக மகிழ்ச்சியாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.